வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாரம்பரிய மிக்க தைப்பொங்கலை எங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு மினியேச்சர் பொங்கல் செட்டப் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அடுப்பு வச்சுருக்கோம், அதுக்கு மேலே ஒரு பொங்க பானை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க மற்ற மண் பாத்திரங்கள் வடை, பாயாசம் போன்ற உணவுப் பொருட்களை வச்சிருக்கோம். அடுத்ததாக மிக கம்பீரமான தோற்றத்தில் நமக்கு அருள் பாலிக்கும் மீனாட்சி அம்மன் சமேதராக இருக்கக்கூடிய சொக்கநாதரை தரிசிப்போம் வாருங்கள். 2 காளை மாடுகள் சிவபெருமானுக்கு தலை வணங்கி நிற்க, நந்தியம்பெருமான் மீது அமர்ந்தவாறு நமக்கு அருள் பாலிக்கிறார் சிவபெருமான். அடுத்ததாக 2 காளைகள் மிக கம்பீரமான தோற்றத்தில் சிவபெருமானுக்கு பாதுகாப்பாக நிற்க, ராஜ அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். இப்போது மிக அழகான அலங்காரத்தில் நமக்கு அருளாசி வழங்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்கிறோம். அடுத்ததாக பாண்டிய பேரரசியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறோம். தைப்பொங்கலை முன்னிட்டு மீனாட்சி அம்மன் மற்றும் சொக்கநாதருக்கு செய்யப்பட்ட அலங்காரம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. அடுத்ததாக அனைத்து தேவாதி தேவர்களின் ஸ்வரூபமாக நமக்கு காட்சி தரக்கூடிய கோமாதாவை தரிசிக்கிறோம். அடுத்ததாக பொங்கல் என்பது விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் விளங்குகிறது. ஆகவே ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் அறுவடை செய்த பழங்களை சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கும் வகையில் ஒரு காட்சியை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அடுத்ததாக சூரிய பகவானுக்கும் தனியே சிறப்பு பூஜையானது செய்யப்பட்டது. சூரிய பகவானுக்காக பொங்கப்பானை கோலமிட்டு சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம், கரும்பு, மஞ்சள் கொத்து, பரங்கிக்காய், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் முதலிய பொருட்களை சூரிய பகவானுக்கு படைத்தோம். சூரிய பகவானுக்கு நடைபெற்ற இந்த பூஜையானது மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்போது சூரிய பகவானை தரிசிப்போம் வாருங்கள். சூரிய பகவானுடைய அருளாசியோடு இந்த ஆண்டு பொங்கல் மிக சிறப்பாக அமைந்தது. இந்த வீடியோல நீங்க பார்த்த எங்க வீட்டுடைய பாரம்பரிய மிக்க பொங்கல் பண்டிகையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு. அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா மறக்காம நம்ம சேனல்ல போய் பாருங்க. இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.